வெளிநாட்டவருடைய குறிப்புகள், அதாவது சங்ககால தமிழர்கள் வாழ்ந்ததற்கான சான்றுகள்ல நம்ம ஃபாரின் நோட்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்த வெளிநாட்டவரின் குறிப்புகள்ல நம்ம யார பத்தி பார்க்குறோம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இத்தாலிய நாட்டை சார்ந்த மூத்த பிளினி அவர்கள் எழுதிய நேச்சர் ஆஃப் த ஹிஸ்டரி அப்படின்ற பத்தி தான் நம்ம இந்த டீட்டெயில் பார்க்க போறோம். ஸோ தமிழகத்தை பத்தி அவர் தன்னுடைய குறிப்புகள்ல என்ன எழுதியிருக்கார் அப்படின்றத வந்து பார்க்கலாம். சரிங்களா? ஒரு இத்தாலி நாட்டை சார்ந்தவர் லத்தீன் மொழியில் எழுதப்பட்ட நூல் தான் இந்த இயற்கை வரலாறு அப்படின்ற நூல். ஸோ இதுல நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ரோமானிய நாட்டினுடைய செல்வங்கள் எவ்வாறெல்லாம் குறைந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி பிளினி அவர்கள் எழுதியிருக்காரு. இந்த மாரி நமக்கு வந்து அகநானூறுலயும் சொல்லப்பட்டிருக்கும். என்ன அப்படின்னா, இந்த மாரி பொண்ண வந்து குடுத்துட்டு அதுக்கு பதிலாக கருமிளக வந்து வாங்கிட்டு போனாங்க. அதாவது கோல்ட கொடுத்துட்டு கருமிளக வந்து வாங்கிட்டு போனாங்க. இதனால தான் ரோமானியருடைய செல்வங்கள் எல்லாம் குறைந்ததாக தன்னுடைய புத்தகங்கள்ல அந்த இயற்கை வரலாறு என்ற இதுல அவர் வந்து கருத்துக்க பதிவு பண்றாரு. அது மட்டும் கிடையாது. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பாண்டியர்களுடைய முத்தை பற்றி மிக சிறப்பாக எழுதியிருப்பார். மார்க்கோ போலோவுக்கு அப்புறம் அவர் எழுதியிருப்பார். ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாரி பாண்டிய நாட்டினுடைய முத்தை கருப்பலகை என்று சொல்லக்கூடிய எகிப்து நாட்டை சார்ந்த கிளியோபாட்ரா அவர்கள் அணிகலனாக அணிந்ததாக தன்னுடைய குறிப்புகள்ல எழுதி வைக்கிறார். அது மட்டும் கிடையாது. நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாரி கிரேக்கத்திலிருந்து நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, தமிழ்நாட்டுடைய முசிறி துறைமுகத்துக்கு வருவதற்கு நமக்கு வந்து அங்க இருக்கக்கூடிய ஆப்பிரிக்காவுல இருக்கக்கூடிய வடகிழக்கு ஆப்பிரிக்காவுல இருந்த ஓசலிஸ் துறைமுகத்துல இருந்து ஆரம்பிச்சு சரியாக 40 நாள் அந்த தென்மேற்கு பருவக்காற்று வீசினால் நம்ம உசிறி துறைமுகத்தை அடையலாம் என்பதையும் அவர் வந்து அந்த கருத்தை வந்து பதிவு பண்ணியிருக்காரு. சரிங்களா? இந்தியாவினுடைய முதல் பேரங்காடி முசிறி தான் அப்படின்றதையும் சொல்றாரு. அது மட்டும் கிடையாது. இதே முசிறி துறைமுகத்துல ரோமானினுடைய கடவுளான அகஸ்டஸ்க்கு கோவில் இருந்ததை பற்றியும் அவர் சொல்லியிருக்காரு.